Hello viewers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்வின்பர்ன்ஸ் டெஸ்ட் அதோடைய ப்ரொசீஜர் அதோடைய கேல்குலேஷன்ஸை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எளிமையாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ கன்சிடர் த சர்க்கியூட். ஸோ இதுதான் நம்ம லெபார்டரியில் செய்யக்கூடிய ஸ்வின்பர்ன்ஸ் டெஸ்ட்டுக்கான டயக்ராம். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய டிபிஎஸ்டி ஸ்விட்சை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு சரிங்களா? ஸோ த்ரீ பாயிண்ட் ஸ்டார்டர் மூலமாக என்னுடைய மெஷினை நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ மெஷின் எனக்கு ரன் ஆனதும் என்னுடைய இந்த ஃபீல்ட் ரிகோஸ்டார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபீல்ட் ரிகோஸ்டார்ட்டை வேரி பண்ணி இந்த மெஷினை நான் என்ன பண்ணுறேன்னா ரேட்டட் ஸ்பீடில் செட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ரேட்டட் ஸ்பீடில் செட் பண்ணக்குள்ள சரிங்களா என்னுடைய ஆர்மேச்சர் கரண்ட் என்ன அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிக்கணும். சிமிலர்லி என்னுடைய ஃபீல்டு கரண்ட் என்னங்கிறதையும் நோட் பண்ணிக்கணும். என்னுடைய டெர்மினல் வோல்டேஜ் என்னங்கிறதையும் நோட் பண்ணிக்கணும். சிலது புரிஞ்சுங்களா? ஸோ அதோட நோட்டேஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். IA0, IF, VT. ஸோ இப்போ இந்த 3 டேட்டாவை நான் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ திரும்பி என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ என்னுடைய ரிகோஸ்டார்ட் பழையபடி ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டு என்னுடைய சப்ளையை ஆஃப் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டேட்டாஸை வச்சுக்கிட்டு ஒரு மெஷினுடைய எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்றது? ஸோ என்னுடைய ஸ்விம்பர்ன்ஸ் டெஸ்ட்ல என்னுடைய டிசி மெஷின் சரிங்களா, இட் மேபி எய்தர் ஒர்க் அஸ் அ மோட்டார் அப்படி இல்லைன்னா ஜென்ரேட்டர், ரெண்டுத்துல எதுவா வேணாலும் எனக்கு ஆப்ரேட் ஆகலாம். சரிங்களா? ஸோ இதோடைய எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கிறது தான் நான் என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா என்னுடைய மிஷின் ஃபர்ஸ்ட் மோட்டாரா ஒர்க் ஆகுதுன்னு வச்சிருக்கீங்களா, ஒர்க்கிங் ஆஸ் அ மோட்டார் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ மோட்டாரா ஒர்க் ஆகக்குள்ள ஒரு எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்றது? ஸோ இந்த டயக்ராமை எனக்கு புரியுற மாதிரி நான் சிம்பிளிஃபைடா இங்கே வரைஞ்சிக்க போறேன். சரிங்களா? ஸோ this is my terminal and this is my field winding and this is my corresponding armature with brush given. So this is my terminal voltage VT and this is my current IL, line current, and the resistance of the field winding is RF and the resistance of the armature is RA. The current through the field winding is IF and the current through the armature is I take I0. So in the I0, IF, VT இது மூணு தான் நம்மளுடைய ஸ்விம்பர்ன்ஸ் டெஸ்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய டேட்டா. சரிங்களா? ஸோ இதுல இருந்து என்னோட மிஷினுடைய கரஸ்பாண்டிங் எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்றது ஃபார் டிஃப்ரெண்ட் லோட்ஸ், இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன கால்குலேட் பண்ணணும்னா இதுல ஃபீல்ட் கரண்ட் அண்ட் IA0 அண்ட் VT இது எல்லாமே நம்ம நோட் பண்ணிருப்போம். சப்போஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டேட்டால ஃபீல்ட் கரண்ட் டேட்டா ஒருவேளை மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா ஸோ இது எப்படி நான் கால்குலேட் பண்றதுன்னா IF which is equal to VT divided by RF, I is equal to V by R, அந்த ஃபார்முலா தான். ஸோ இதுல இருந்து இதை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ தேர்ஃபோர் இப்போ இந்த ஜங்ஷன்ல நான் KCL அப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு பெரும்பாலான ப்ராப்ளத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா IL, VT சரிங்களா இந்த டேட்டாஸ் எனக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம லெபார்டரியில எல்லாமே கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா, பட் மற்றபடி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்க்கக்குள்ள இந்த ரெண்டு டேட்டா மேஜராக கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் IL ஸ்பெசிஃபைட் அப்படின்னா எனக்கு இந்த ஜங்ஷன் ஏன்னு எடுத்துக்கலாமா? ஸோ இதுல நான் KCL அப்ளை பண்ணா போதும். அப்போ தேர்ஃபோர் IA0 which is equal to எனக்கு என்ன கிடைக்கும்னா IL minus IF. ஸோ ஆக்சுவலி எனக்கு VT IL ஸ்பெசிஃபைடு சரிங்களா. அப்போ தேர்ஃபோர் from these two equation definitely I get the value of IF and IA0. பெரும்பாலும் இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா மெஷினுடைய எஃபிஷியன்சி தான் கால்குலேட் பண்ற போறோம். இது மோட்டார். அப்போ மோட்டாருடைய எஃபிஷியன்சி தான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், இதுல கால்குலேட் பண்ணணும். we know that my percentage efficiencyக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவுட்புட் பவர் divided by இன்புட் பவர் into 100. ஸோ இதுதான் எனக்கு எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா. இப்போ எனக்கு இங்க இருந்து வர இன்புட் பவர் என்னன்னு பார்க்கணும். அப்ப தேர்ஃபோர்
Pin இன்புட் பவர்ங்கிறது வந்து இங்க டெர்மினல் வோல்டேஜ் VT இருக்கு. சிமிலர்லி ILங்கிற கரண்ட் இங்க கன்சியூம் ஆகுது. therefore VT into IL. சரிங்களா? சப்போஸ் தென் நம்மளுடைய மெஷின்ஸ் லெபார்டரியில பண்ணக்கூடியதுல இந்த IF, IA0 தெரியும். அப்ப therefore IL is equal to என்னன்னு எழுதலாம்? IF plus IA0 அப்படின்னு சொல்லி என்னால போட முடியும். சரிங்களா? So that's all. அப்போ இன்புட் பவர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். I take this is equation number 3. இப்போ மெஷின்ல என்னென்ன லாசஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணணும். இப்போ லாசஸ் அப்படின்னு வரக்குள்ள இங்க என்னென்ன லாசஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா டோட்டல் லாசஸ்ல போட்டுக்கிறேன். இங்க ஆர்மேச்சர்ல இருக்கக்கூடிய காப்பர் லாஸ். சரிங்களா? அப்போ ஆர்மேச்சருடைய காப்பர் லாஸ் ஒருவேளை ஒரு சில ப்ராப்ளத்துல இந்த பிரஷ் டிராப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த லாசஸும் எனக்கு உள்ள ஆட் ஆகும். சரிங்களா? லாசஸ் டியூ டு பிரஷ் டிராப் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ அது போக வேற என்ன இருக்குன்னா இந்த ஃபீல்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபீல்டு லாசஸ் இருக்கும். சரிங்களா? ஃபீல்டு லாசஸ். சரிங்களா? பிளஸ் நோ லோட் லாசஸ் W0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த ஃப்ரிக்ஷன் அண்ட் வைண்டேஜ் லாசஸ். சரிங்களா? இது எல்லாமே வந்து எனக்கு உள்ளுக்குள்ள டிஃபால்ட்டா இதுல வந்துடும். பிளஸ் அடிஷனலா இதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்ட்ரே லாஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா ஐ டேக் த வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரே லாஸ் ஆல்சோ. ஸோ இது எல்லாமே எடுத்துக்கணும். சப்போஸ் எனக்கு இதுல டேட்டா கொடுக்கல அப்படின்னா அதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ ஸ்ட்ரே லாஸ் கொடுக்கல, பிரஷ் ட்ராப் கொடுக்கலன்னா இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டா மீதி இருக்கிறது தான் என்னுடைய டோட்டல் லாசஸ். சரிங்களா? இப்போ இன்புட் பவர் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ தேர்ஃபோர் என்னுடைய அவுட்புட் பவர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்புட் பவர்ல இருந்து என்னுடைய அந்த மொத்த லாசஸை நான் கழிச்சிட்டோம்னா எனக்கு கிடைக்கிறது தான் வந்து என்னது என்னுடைய அவுட்புட் பவர். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். 4ன்னு வச்சுக்கலாம். அப்போ தேர்ஃபோர் மை பெர்சன்டேஜ் எஃபிஷியன்சி விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓகே மைனஸ் டோட்டல் லாசஸ் divided by Pin into 100. சரிங்களா? இங்க ஆர்மேச்சர் காப்பர் லாஸ்ங்கிறது என்னன்னு சொல்லலாம்? IA0 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. I ஸ்கொயர். அப்ப IA0 ஸ்கொயர் இன்டூ RA அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி பிரஷ் ட்ராப் அப்படின்னு வரக்குள்ள VB அந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க இன்டூ IA0. இதை மாதிரி பண்ணா எனக்கு பிரஷ் ட்ராப் கிடைச்சிரும். அண்ட் சிமிலர்லி ஃபீல்ட்ல ஆகக்கூடிய லாசஸ் வந்து என்னன்னு சொல்லலாம்னா VT இன்டூ IF அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? ஸ்ட்ரே லாசஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து அவுட்புட்ல இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி இதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாம் இதை சப்ஸ்டியூட் பண்ணா ஐ கெட் த ஆன்சர். ஓகே. ஸோ தேர்ஃபோர் இப்படிதான் வந்து என்னுடைய மோட்டாருக்கான எஃபிஷியன்சி என்ன பண்ணணும் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நவ் இப்போ என்னுடைய டிசி மிஷின் ஜென்ரேட்டர் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஒர்க்கிங் as a generator. அப்போ என்னுடைய மெஷின் வந்து இந்த மாதிரி ஜென்ரேட்டர் ஆக்ட் ஆகுது. என்னுடைய அவுட்புட் இந்த ரைட் சைடு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் மை டெர்மினல் வோல்டேஜ் அண்ட் திஸ் இஸ் மை லைன் கரண்ட். சரிங்களா? ஸோ இது வந்து என்னுடைய ஃபீல்டு கரண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்னுடைய IA0 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இதோடைய ரெசிஸ்டன்ஸ் RA, இதோடைய ரெசிஸ்டன்ஸ் RF. So from this equation we know that VT IL இது வந்து எனக்கு specified. சரிங்களா? So therefore இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா IF which is equal to VT divided by RF. Take equation number 1. Similarly IA0 which is equal to IL plus IF. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு லெபார்டரி ஆஸ்பெக்ட்ல பார்க்கக்குள்ள எனக்கு இந்த IA0 டேட்டா தெரியும். அதே மாதிரி இந்த IF தெரியும். அப்போ therefore my line current which is equal to IA0 plus IF. இந்த டேட்டா வச்சு நம்ம இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இது எனக்கு தெரிஞ்சிருச்சு.
இப்போ இதுல வந்து இதுதான் வந்து என்னுடைய அவுட்புட் பவர். எங்க இந்த டெர்மினல்ல கிடைக்கிறது அவுட்புட் பவர். இப்போ P out which is equal to VT into IL அப்படின்னு கிடைக்கும். அப்ப நான் என்ன கால்குலேட் பண்ணணும் இங்க? டோட்டல் லாசஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ போன கேசஸ்ல என்ன பார்த்தோமோ அதே லாசஸ் தான் இங்கேயும் இருக்க போகுது. அப்ப எனக்கு என்ன இருக்கு? IA நாட் ஸ்கொயர் RA என்னுடைய காப்பர் லாஸ். அதே மாதிரி என்னுடைய ஃபீல்டு லாஸ் வந்து VT into IF. சரிங்களா? பிளஸ் நோ நோ ரொட்டேஷனல் லாசஸ். சரிங்களா? ஐ மீன் ஃப்ரிக்ஷன் அண்ட் வைண்டேஜ் லாசஸ் எல்லாமே இதுல வந்துடும். பிளஸ் பிரஷ் அக்ராஸ்ல இருக்கக்கூடிய லாசஸ். ஸோ விபி இன்டூ ஐஏ நாட். சப்போஸ் இது எதுவுமே கொடுக்கலன்னா யூ நெக்லெக்ட் ஆல் தோஸ் திங்ஸ். பிளஸ் அடிஷ்னலா எனக்கு என்ன இருக்கலாம்? ஸ்ட்ரே லாசஸ் இருக்கலாம், ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா. சரிங்களா? இப்போ எனக்கு தெரியும் மை பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த ஃபார்முலா? அவுட்புட் பவர் divided by input power into 100. இப்போ அவுட்புட் பவர் ஃபார்முலா என்ன எனக்கு? VTIL divided by input பவர்ங்கிறது வந்து அவுட்புட் பவர் பிளஸ் லாசஸ். இங்க என்னென்ன லாசஸ் இருக்கு? IA நாட் ஸ்கொயர் RA பிளஸ் VTIF பிளஸ் W நாட். சரிங்களா? பிளஸ் VB into IA நாட் பிளஸ் ஸ்ட்ரே லாசஸ் into 100. சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? என்னுடைய டிசி மிஷின் வந்து மோட்டரா ஆக்ட் ஆனாலும் சரி, ஜென்ரேட்டரா ஆக்ட் ஆனாலும் சரி, அதோடைய எஃபிஷியன்சியை என்னால் என்ன பண்ண முடியும்? கால்குலேட் பண்ண முடியும். சொன்னது புரியுதுங்களா? பட் இதுல நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா ஒரு ஸ்விம் பர்ன் டெஸ்ட்னு வரக்குள்ள அதோடைய அட்வான்டேஜஸும் முக்கியம். அது மாதிரி என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நான் இதுக்கு வந்து லோட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது நோ லோட் நீடட். சரிங்களா? ஸோ தட் இட் ரெக்வயர்ஸ் ஒன்லி லோ பவர் ரெக்வயர்மெண்ட். ஏன்னா நம்ம வந்து நோ லோட்ல தான் ரன் பண்றோம். அதனால லோடு தேவைப்படாதனால பவர் ரெக்வயர்மெண்ட் கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்க வந்து நான் என்ன பண்ணலாம்னா, என்னுடைய percentage efficiency of the machine can be calculated or estimated for any load. Can be calculated for any desired load. நமக்கு என்ன வேல்யூ தேவையோ அதை வந்து நம்ம இதுல உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 55% ஆஃப் த ஃபுல் லோட், 45% ஆஃப் த ஃபுல் லோட், லைக் தட் எனக்கு என்ன டிசைட் லோட் தேவையோ அதுக்கு நம்ம இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு மெத்தடாக இருந்தாலும் இட் ஹேஸ் சம் ஓன் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆல்சோ. ஸோ இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே கால்குலேட் பண்ணுறோம்ல எஃபிஷியன்சி. ஸோ த பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி இட் ஷுட் பி ஆல்வேஸ், ஆக்சுவலி இது வந்து நம்ம கால்குலேட் பண்ற எஃபிஷியன்சி. ஓகே, கால்குலேட்டட் பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் தி ஆக்சுவல் எஃபிஷியன்சி. ஆக்சுவல் எஃபிஷியன்சியை விட இது வந்து அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? என்னென்ன காரணத்தால் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னுடைய அயன் லாசஸ் வந்து இட் ஷுட் பி இன்க்ரீஸ்ட் when load is increased. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்க நம்ம லோட இன்க்ரீஸ் பண்ண போறதே இல்லை. அப்ப அந்த அயன் லாஸ் இன்க்ரீஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நமக்கு அந்த கணக்குல வராது. அதே மாதிரி என்னுடைய காப்பர் லாஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இட் ஷுட் பி இன்க்ரீஸ்ட் when load is increased. இது நம்ம காப்பர் லாஸ் கால்குலேட் பண்ணுவோம், இல்லைன்னு சொல்லல. பட் என்னன்னா அந்த டெம்பரேச்சரோடைய எஃபெக்ட் ஐ ஸ்கொயர் ஆர் லாசஸ் நமக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? அந்த ஹீட்டால சம் அடிஷனல் லாசஸ் வந்து ஆர்மேச்சர்ல அக்கர் ஆகும். அந்த லாசஸ் இதுல கவுண்ட் ஆகாது. அதான் வந்து இதோடைய மீனிங். சரிங்களா? அதே மாதிரி கண்டிப்பா ஒரு மிஷின்ல ஸ்டே லாசஸ் கண்டிப்பா இருக்கும். ஸ்டே லாசஸ் should be present. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நெக்லெக்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? இட் ஷுட் பி நெக்லெக்டட் ஃப்ரம் தி கால்குலேஷன். லெபார்டரி ஆஸ்பெக்ட்ல இதெல்லாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அப்போ இந்த லாசஸ் எல்லாம் நம்ம உள்ள கன்சிடர் பண்ணாததுனால எனக்கு கிடைக்கக்கூடிய எஃபிஷியன்சி இட் ஷுட் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் தி ஆக்சுவல் எஃபிஷியன்சி. அண்ட் மோர் ஓவர் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு சில ஆக்சுவல் ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னால ப்ராப்பரா செக் பண்ண முடியாது.
உதாரணத்துக்கு என்னுடைய கம்யூட்டேஷனா இருக்கட்டும், சரிங்களா? டெம்பரேச்சர் ரைஸ் இது எல்லாமே வந்து என்னுடைய மெஷின்ல லோட் இன்க்ரீஸ் ஆகக்குள்ள அது என்ன மாரி இம்பாக்ட்ட கிரியேட் ஆகுதுங்கிறதெல்லாம் லோட் இன்க்ரீஸ் ஆகுறத வச்சு தான் என்னால பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து நான் நோ லோட் டெஸ்ட்ல இத பத்தின இம்பாக்ட் எப்படி இருக்குங்கிறத என்னால கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ தட் தி ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வந்து கம்யூட்டேஷன் ஓகேங்களா? நான் இப்படி பண்றேன் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் like commutation temperature rise cannot be correctly checked. Cannot be correctly checked. So these are some of the disadvantages of Swinburne's method. Okay. So in our next video, we see one solved problem from this method. Thank you.